ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 3 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10/3/2025 அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமையில இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லைவ் கிளாஸ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த லைவ் கிளாஸ் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லைவ் கிளாஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரியான மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லைவ் கிளாஸ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டெய்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே உங்களுக்கு சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ லைவ் கிளாஸ் எதுக்காகன்னா, இதுல நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நாம ரெக்கார்டட் கிளாஸஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய கிளாஸஸ நீங்க தரோ பண்ணாலே கண்டிப்பா எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ இருந்தாலும் இன்னும் லைவ் கிளாஸ் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். அவங்களால இன்னும் நல்லா தெளிவா படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் மண்டேல இருந்து நாம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணதான் ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கு முன்னாடி லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி 10/3/2025 இருந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த லைவ் கிளாஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லைவ் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி 8/3/2025 அதாவது மார்ச் 8ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சோ இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்ஆர்பி, என்டிபிசி, சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் வந்து சாட்டர்டே ஓபன் ஆகும். அதாவது 8/3/2025 சாட்டர்டே ஈவினிங் ஓபன் ஆகி இந்த டெஸ்ட் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டே நைட் 12 o'clock கூட க்ளோஸ் ஆகும். 3 நாள் டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். 3 நாளைக்குள்ள டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி 8/3/2025ல வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிராக்டிஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ லைவ் கிளாஸ் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். லைவ் டெஸ்ட் யார் அட்டெண்ட் பண்ணலாம்னா, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே லைவ் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அட்லீஸ்ட் நீங்க என்டிபிசி படிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம கோர்ஸ்ல கொடுத்திருக்க முக்கியமான கொஸ்டின் பிளஸ் நம்ம லைவ் கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நீங்க சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தாலே கண்டிப்பா உங்களால சிபிடி 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால இந்த லைவ் கிளாஸஸ் பிளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சோ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, மார்ச் 1ஆம் தேதி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து மார்ச் 1ஓட நாம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் அகைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். அதானே? சோ அந்த 2 நாள் பாத்தீங்கன்னா 3/3/2025 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். சோ இன்னைக்கு தான் 3ஆம் தேதி. ஓகேவா? சோ இந்த ஆஃபர் எல்லாமே இன்னைக்கு நைட் 9 o'clock ஓட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்டர்டேவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். 2 டேஸ் வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சோ ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 9 o'clock ஓட க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஆல்ரெடி 1ஆம் தேதியே க்ளோஸ் ஆகிருச்சு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால தான் 2 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1799 நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ 10ஆம் தேதி நடக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் எல்லாமே இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கு நடக்கும். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ நடக்கக்கூடிய எல்லா லைவ் கிளாஸஸுமே ஆல் இன் ஒன்ல தான் நடக்கும். சோ இப்போ என்டிபிசி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் 1.5 மாசம் டைம் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ என்டிபிசிக்கான லைவ் கிளாஸ் ஆல் இன் ஒன்ல தான் நடக்கும். அடுத்து குரூப் டி எக்ஸாம் வருதுன்னா அதுக்கான லைவ் கிளாஸஸ், அடுத்து நீங்க எஸ்எஸ்சில ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்க அதுக்கு 1 month பிஃபோர் லைவ் கிளாஸஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கும். ஏன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான். பட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி இதுலயே கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். சோ அதனால தான் லைவ் கிளாஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து நாம கொடுக்குறோம். ஓகேவா? சப்போஸ் நீங்க இன்னைக்கு 9 o'clock முன்னாடி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்ற நாட்கள்ல டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599 இருக்கும். சோ இன்னைக்கு நைட் 9 o'clock முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எனக்கு ஜெனரல் அவேர்னஸ்லாம் சூப்பரா வரும் மேம், சயின்ஸ் நல்லா படிப்பேன், பட் மேக்ஸ் தான் நான் வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்
நான் இவ்ளோ நாள் வரைக்கும் பேங்கிங் படிச்சிட்டு இருந்தேன். நான் வந்து மேத்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணுவேன். பட் எனக்கு சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் ரயில்வேல வித்தியாசமா இருக்கு. எஸ்எஸ்சில டிஃபரெண்டா இருக்கு. பேங்கிங்க கம்பேர் பண்ணும்போது இங்க சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கு. சோ இதுக்கு எனக்கு ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 699. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், அதாவது எஸ்எஸ்சிக்கான 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், பேங்கிங் படிக்கிறீங்கன்னா அதுக்கான லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்னு எல்லா கரண்ட் அஃபேருமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 399. எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499. ஓகேவா? சோ ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 9 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி 1ஆம் தேதியே க்ளோஸ் ஆன ஆஃபர் தான். சோ 3ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். சோ இதுக்கு மேல டீம் வந்து ஆஃபர் எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நைட்டு 9 o'clock முன்னாடி ஆல் இன் ஒன் கோர்ஸா இருக்கட்டும், இல்ல என்டிபிசி டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே 9 o'clock முன்னாடி ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ 10ஆம் தேதி வந்து நாம லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கான டைமிங் வந்து இன்னும் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருவோம். ஓகேவா? சோ பெரும்பாலும் உங்களுக்கு மார்னிங் தான் கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சோ 10ஆம் தேதி லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். சப்போஸ் என்டிபிசிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சோ ஒரு 30 நாள் எக்ஸாமுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 1 மாசம் கழிச்சு எக்ஸாம் இருக்கு, இல்ல 1.5 மாசம் கழிச்சு எக்ஸாம் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 50 நாள் வரைக்கும் கண்டினியூஸா லைவ் கிளாஸ் இருக்கும். அப்ப அந்த 1 hour கிளாஸ்ல நாம என்னென்ன டிஸ்கஸ் பண்றோமோ அதையும் பார்த்துட்டு பிளஸ் ஆல் இன் ஒன்ல முக்கியமான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். ஒரு 200 வீடியோஸ் கொடுத்திருப்போம். அதாவது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 2500க்கும் மேல வீடியோஸ் வந்து இருக்கும். பட் முக்கியமானது இந்த லாஸ்ட் மினிட்ல என்டிபிசி படிப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்றேன் ஸ்மார்ட்டா படிக்கிறதுக்கு. அந்த 200 கிளாஸஸ், அந்த 200 வீடியோஸ் பிளஸ் இந்த லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். சோ இத நல்லா பார்த்துட்டு இடையில சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தாலே போதும். ஓகேவா? சோ குரூப் டி படிக்கிறவங்க நம்ம சிலபஸ்ல என்னெல்லாம் கொடுத்திருக்கோமோ அதை ஃபுல்லாவே நீங்க கம்ப்ளீட் பண்ணிரலாம். உங்களுக்கு இருக்க டைமுக்கு. ஏன்னா உங்களுக்கு 4 to 5 மாசத்து வரைக்கும் டைம் இருக்கு. அந்த 5 monthsல கண்டிப்பா நம்ம கொடுத்திருக்க எல்லாத்தையுமே 100% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போஸ்டிங் உங்களுக்கு தான். ஓகேவா? கொடுத்திருக்க ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்க எல்லாத்தையும் படிச்சுட்டு பிளஸ் லைவ் கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க வந்து படிக்க வேண்டாம். டைரக்டாவே நீங்க என்ன பண்ணிரலாம், டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. சோ நியூ பேட்சஸ் பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கான 3rd பேட்ச் 60 டேஸ்ல என்டிபிசி முடிக்கிறதுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் குரூப் டிக்கான 2nd பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்ஸ்க்கான பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு கோர்ஸ் தான். நீங்க 1799 தான் பே பண்ண போறீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு. இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1799 தான் பே பண்ணுவீங்க. சோ மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். இதே இது எஸ்எஸ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். பிளஸ் உங்களுக்கும் லைவ் கிளாஸஸும் கவர் ஆகிரும். ஓகேவா? சோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1799 தான். வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? சோ அதனால ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 9 o'clock முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ 10ஆம் தேதியில இருந்து லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்போஸ் நீங்க லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாலுமே அந்த கிளாஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன ஆகிரும், ரெக்கார்ட் ஆகிரும். சப்போஸ் நாம கொடுக்கக்கூடிய டைம் மார்னிங் 10 to 11 லைவ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த டைம்ல நாம லைவ் கொடுக்குறோம், இந்த டைம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கிளாஸ் முடிஞ்சதுமே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிரலாம், ஈவினிங்கோ இல்ல நைட்டோ உட்கார்ந்து அந்த கிளாஸஸ் பாத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸ லைவா அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா லைவ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க லைவ்ல இருக்கிறவங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணும்போது இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்க, நாம இன்னும் ஸ்பீடா சால்வ் பண்ணணும், நாம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் உருவாகும் லைவ்ல. அந்த 1 hourல ஃபுல்லாவே நாம என்ன பண்ண போறோம்னா பிராக்டிஸ் தான் பண்ண போறோம் லைவ் கிளாஸ்ல. அப்போ உங்களுக்கே தெரியும் உங்களை விட முன்னாடி எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மத்தவங்க எவ்வளவு ஸ்பீடா சால்வ் பண்றாங்க கூடிய எல்லாமே தெரியும். முக்கியமான கொஸ்டினும் படிச்சுக்கலாம். அதுக்காக தான் என்ன பண்றோம்னா லைவ் கிளாஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சோ லைவ் கிளாஸ் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டேன். சோ இன்னைக்கு நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க கையில நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஓகேவா? இன்னைக்குதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க மெசேஜ் அனுப்புனதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்னா
ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 மட்டும் பே பண்ணுங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு ஆஃபர், அதாவது 9 ஓ கிளாக் கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகே. சோ மற்ற நாட்கள்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே. சோ ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான மெசேஜை சென்ட் பண்ணுங்க. என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து 10/3/2025 இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிராதீங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க. படிக்க ஆரம்பிங்க. சோ ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்க டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் இருக்கு இல்லையா? சனிக்கிழமை கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கோங்க. உங்க டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் நம்ம ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. சோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.